பிரைஸ் தி லார்ட். உங்களுக்காக கொடுக்கப்பட்ட இன்றைய வார்த்தை மத்தேயு 5:44. நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, முதலாவது நாம் சத்துருக்களை சிநேகிக்க வேண்டும். ஒரு எடுத்துக்காட்டை தேவன் செய்திருக்கிறார். நாம் பாவிகளாய் இருக்கையில் பிதா நம்மேல் அன்பு கூர்ந்தார். நாம் எவ்வளவு தவறுகளை செய்து, எவ்வளவு அக்கிரமம் செய்து, எவ்வளவு பின்மாற்றமான காரியங்களில் கெட்ட மகனாய் மகளாய் நாம் இருக்கும்போது பிதா சொல்லியிருக்கிறார், நான் உங்களை நேசிக்கிறேன், வா என்று நம்மை அழைத்தார். நாம் பாவிகளாய் இருக்கும்போது கிறிஸ்துவை அனுப்பி தேவன் தம்முடைய அன்பை விளங்க பண்ணினார். நீங்கள் உங்கள் சத்துருக்களை பார்க்கும்போது நினைக்க வேண்டும், நான் பாவியாய் இருக்கும்போது என்மேல் நீர் அன்பு வைத்ததை நான் இவர்கள் மேலும் வைக்க வேண்டும் என்று. இப்போது உங்களுடைய எதிரிகள் உங்களுக்கு விரோதமாய் செயல்பட்டால் அப்பொழுது உங்களை சபிப்பார்கள், உங்களை பகைப்பார்கள், உங்களை நிந்திப்பார்கள், உங்களை துன்பப்படுத்துவார்கள். அவர்கள் பாவிகளாய் இருக்கிறார்கள் என்று நினைத்து அவர்களை மன்னித்து நேசிக்க வேண்டும். அவர்கள் அப்படி செயல்படும் போது நாம் யோசிக்க வேண்டும், ஆண்டவரே, நானும் உம்மை அறியாத போது எவ்வளவு தவறுகளை செய்தேன், ஆனாலும் நீர் என்னை நேசித்தீர், என்னை நீர் வெறுக்காமல் என்மேல் நீர் அன்பு காட்டினீர் என்று நினைத்து அவர்களை நேசிக்க வேண்டும். சபிக்கிறவர்களை ஆசீர்வதித்து பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்து அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். இப்படி நீங்கள் பண்ணும்போது தேவனுடைய நாமம் மகிமைப்படும். ஆமேன்.